பரிதாரத்தை பூசிக்கொள்ள அருணன் சென்றான் தேவலோகத்திற்கு. என்னதான் நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே, பார்க்கலாமே. விட்டு சொல்லாது எக்காடி கட்ட நமக்கு நான் எப்படினா போட்டு அதேதான் அருணா, தேவலோகம் சென்றாயே, உனக்கு மாலை முறைகளை கழித்ததா இல்ல அவமானப்பட்டு வந்திருக்கின்றாயா? நீங்களே அங்கு சென்றிருந்தாலும் எனக்கு கிடைத்த வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அளவில்லாத வரவேற்பு. இதோ பார்த்தீங்களா? ஆமா, எப்படி சென்றாய் சுவாமி? இந்த வடிவத்தோடு அங்கு சென்றால் வரவேற்பு கிடைக்காது என்று யோசித்து பார்த்தேன். அழகான ஒரு பெண் வடிவம் தாங்கி சென்றேன். அளவில்லாத வரவேற்பு. பெண் வடிவமா? ஆமா சுவாமி. அந்த பெண் வடிவத்தை நான் பார்த்த பிறகுதான் நம்புவேன். சுவாமி என்ன சொல்றீங்க? ஆமா, உருவத்தை நீங்க பார்க்கணுமா? சாமி, அதில் ஏதாகிற விபரம் ஏற்படும். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த வடிவத்தை நீ காண்பிக்க வேண்டும். வடிவத்தை நீங்க பார்க்கணும், பார்த்தே ஆக வேண்டும். அப்பதான் தேவலோகம் சென்றாயா இல்லையா என்று ஒரு சந்தேகம். உங்க தலை எழுத்து எப்படி இருக்கு? நான் என்ன செய்ய? சீக்கிரம் நேரமாக சாமியா, பெண்ணே, இதுவரை என் மனைவியே மிஞ்சி விட்டாய். சொல்வதை கேள். வா, என்னை கட்டி அணிந்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்தாள். என்ன சுவாமி, உனக்கு ரதம் ஓட்டக்கூடியவன் நான். இந்த கண்ணே பெண்ணே அப்படின்னு சொல்கின்றாயே, நீ ஒரு ஆண்மகன், நான் ஒரு ஆண்மகன். ஆணுக்கான் தவறு செய்யலாமா? நான் சொல்லுவாத்து கேள்வி. சொல்வதை கேள் பெண்ணே. அழுத்தாலும் விடமாட்டேன், இங்கே அன்பு உள்ளம் தருவார். என்ன சுகம்? இது போல சுகத்தை என் மனைவியிடம் கூட அது போல இருந்ததே கிடையாது. சரி, பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு என்னங்க, நீ யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவள்? ஏன் என்னை வழிமறைக்க வேண்டும்? சுவாமி, என்னுடைய எஜமான் நீங்க தான். உனக்கு ரத பாரதியாக இருக்கக்கூடிய அருணன் நந்தான். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்து என்னை கட்டி அடைத்து புத்தம் கொடுத்தாய். தேவலோகம் செல்ல முடியாது, புகழ்மலை பெற முடியாது அப்படின்னு கட்டளை இட்டாய். அதனால் ஆணாக இருந்த நான் பெண்ணாக உருவெடுத்து சென்று புகழ்மலையோடு வந்திருக்கின்றேன். சுவாமி, நான் சொல்லு பார்த்துக்கிறேன். பெண்ணே, நீ யார் என்றே தெரியாது. இது
மன்னமலர் மேனி வந்தாலும் விட மாட்டேன் நான் மாறாமல் போட மாட்டேன். திருப்பி என்னதான் நடந்தது இப்படி பல தடவை பாடல் பாடி கட்டியடைத்த முத்தம் கொடுத்தாய், ஒரு முத்தம் கொடுத்தாய், ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? பாருங்க. சரி வைத்துக்கொள். மூஞ்சில குத்துவோம். ஐயோ இத பாருங்க. நீ சந்தோஷத்தோடு என்ன கட்டியடைத்து முத்தம் கொடுத்தாய், நான் வெறுப்போடு சேர்ந்தேன். விருப்பத்திற்கும் வெறுப்புக்கு பிறந்த குழந்தை குரங்கு முக நர உடலா பிறந்திருக்கு. சரி சரி நேர்மாகின்றது. இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒளி கொடுப்பார் சூரிய பகவானால். அதனால் ஒளி கொடுக்க வேண்டும். நேர்மாவுக்கு இந்த குழந்தையை உசாரா வச்சிரு வரேன். இன்னைக்கு வரேன். இப்படிதான் ஆண்கள் வருவாங்க, எப்படியாவது ஒரு பெண்ணை மழகுவாங்க, நடுத்தல விட்டு ஓடி போடுவாங்க. அந்த புத்தி அப்படியே இருக்குது பாரு உனக்கு. தேவலோகத்தில் என்ன தவறு நடக்கின்றதோ அது எல்லாம் இப்ப பூலோகத்திலே நடந்து கொண்டு வருகிறது. அதனால் இதை பாருங்க, உடல் அதாவது குழந்தை பிறந்த நேரம் உடல் எல்லாம் அசுத்தமா இருக்கு. அது வரைக்கும் தடாகம் சென்று உடல் எல்லாம் சுத்தம் செய்து பிறகு இந்த குழந்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். குழந்தை எனக்கு பிடிக்க தெரியாது, குழந்தை உள்ள குடுக்க தெரியும். குழந்தை கொடுக்க தெரியுமா? ஆமா, குழந்தை எல்லாத்தையும் தெரியும். இதை பாருங்க, குழந்தை கொடுக்க தெரியும், குழந்தை தெரியாது, வளர்க்க தெரியாது. இப்படி சொன்னால் இப்போது தேவலம் செல்கின்றேன். பல தேவங்களை இடத்தில் நான் எடுத்து உரைக்கின்றேன். சரி சரி நேரமாகின்றது. நீ நீராட போக வேண்டுமா? சரி நீராட செல்ல நான் பார்த்து கேட்கிறேன். நீராடிட்டு வருவதற்காக இன்னுமே காணவில்லையே. அருணா அருணா சூரிய பகவானா? தேவேந்திரனா? தேவேந்திரா வாருங்கள் வாருங்கள். ஆமா, இங்க எதற்காக வந்தீர்கள் தாங்கள்? இங்கு இருக்கும் இயற்கை காட்சி எல்லாம் பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். நீங்கள் வர காரணம் என்ன? நாங்கள் எதற்காக வர வேண்டும்? ஒளி கொடுப்பதற்காக தான் வந்திருக்கின்றேன். வேறு ஒன்றும் இல்லை. அனைவரும் நலம்தான். எந்த குறையுமே கிடையாது. அப்படியா? ஐயோ பல சரி, தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவேந்திரன் இந்த கானகத்தில் உமக்கு என்ன வேலை? அங்க இருக்க இயற்கை காட்சி எல்லாம் பார்த்து சலித்து விட்டது. அதனால இங்க இருக்கும் இயற்கை காட்சி எல்லாம் பார்த்து விட்டு போகலாம் என்று வந்து வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கும் இயற்கை காட்சிகளை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கின்றோம். அது யாரு இது? சூரிய பகவான்.
மகாமுனிவரா பாருங்கள் 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 என்னத்த வார சொல்றாரு சூரிய பகவானே ஆமா உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் நீங்கள் உண்மைதான் உண்மைதான் இந்த காலகத்துல என்ன செய்யறீங்க ஏன் வரக்கூடாது ஆண்டவா சொல்வதை கேளுங்கள் பலி அளிப்பதற்காக தான் வந்திருக்கின்றேன் ஒளி கொடுப்பதற்காக ஒளி கொடுப்பதற்காக இங்கு வந்து என்ன இது தேவேந்திரா இந்த இடத்தில் நாம் மூவரும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது நாரதா அது குழந்தையின் அழுகுரல் கிடையாது இது எப்பேற்பட்ட இடம் அடர்ந்த கானகம் ஆமா இந்த கானகத்திலே உள்ள நெறி ஏதோ கூட்டி போடுது அந்த கூட்டி குள்ள நரிக்கும் குழந்தை குரலுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா இல்லை இல்லை உன் மீது எனக்கு சந்தேகமாக என் மீதா இந்த தேவேந்திர மீதா உங்களுக்கு சந்தேகம் ஆமா கரத்தை காட்டு இதோ இக்கரத்தை காட்டு இதோ அக்கரத்தை காட்டு இரண்டு கரத்தை காட்டு இரண்டு கரத்தை காட்டு இரண்டு கரத்தையும் காட்ட வேண்டுமா காட்டித்தான் ஆக வேண்டுமா ஆமா கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா என்ன இது வாழு வாழு என்ன இது குழந்தை நாரதா நான் குழந்தை நாரத இல்லை குழந்தை நாரதா இந்த குழந்தை எப்படி கிடைத்தது உனக்கு இந்த குழந்தை எப்படி கிடைத்ததா பூமாதேவியின் பூமி வாரத்தை தீர்த்து வைக்க வேண்டுமே ஏதாவது வழி இருந்தால் கூறு என்று கூறினேன் ஆமா சொன்னதான் நீங்க என்ன சொன்னீங்க தேவர் மூவர் அசத்துக்கு பாலகர் அனைவரும் ஒன்று கூட்டி ஆலோசனை கட்டம் நடத்தினால் வருபவர்கள் யாராவது ஒருவர் இதற்கேற்ற வழி சொல்லுவார்கள் சொன்னீங்க ஆமா அதன்படியே செய்தேன் முதல் அழைத்ததை இருக்கின்ற சூரிய பகவான் அவருக்கு தான் கொடுத்து சரி ஆனால் அந்த கூட்டத்திற்கு இவர் வரவில்லை இவருக்கு பதிலாக இவருடைய ரத சாரதி அருணன் அங்கு வந்தார் அப்படியா ஆமா சரி வந்தால் என்ன அருணன் வந்தவன் ஆணூரோடு வந்தால் பரவாயில்லையே அழகான பெண் உருவம் தாங்கி வந்தான் அந்த அழகான பெண் உருவத்தை பார்த்த உடனே என் மனமாது மாறிவிட்டது அவன் மீது ஆசை கொண்டு கட்டி எடுத்து ஒரு முத்தம் தான் கொடுத்தேன் குழந்தை பொறுத்துச்சியா அவமானம் அவமானம் அசிங்கம் அசிங்கம் ஆமா சரி எப்படியோ ஒன்று குழந்தை பிறந்து விட்டது ஒரு முத்தம் கொடுத்து ஒரு குழந்தை பிறந்து தேவேந்திரா இல்ல இந்த குழந்தை நன்றாக உறங்கி கொண்டிருக்கின்றது இந்த குழந்தை நன்றாக உறங்கி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது மறுபடியும் குழந்தை அழுகுரல் கேட்கிறது எங்கிருந்து வருது அந்த புறமாக இருந்தால் வருகிறது போய் பாரு சொல்லுங்க உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது சந்தேகமா சந்தேகம் என்ன வரவே கூடாது உனக்கு ஆமா சந்தேகம் என்பது தொற்று வியாதி ஆமாங்க இல்லை இல்லை உன் மீது எனக்கு சந்தேகம் அக்கரத்தை காட்டு பாருங்க இந்த கரத்தை பாருங்க அக்கரம் என்ன இது இந்த குழந்தை அங்க என்ன நடந்ததோ அதே நிலைமைதான் அங்க என்ன நடந்ததோ அதே நிலைமைதான் உனக்கு சரி சரி போகட்டும் உங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது இந்த குழந்தை எப்படி பிறந்தது என்று நான் யாரிடத்திலாவது உரைக்க வேண்டும் அதனால் நாருதா நாருதான் உங்க கதையே இங்க நாருதா நாரதா சரி இதற்கு ஏதாவது வழி குழந்தைக்கு பெயர் சூட்டுங்களேன் குழந்தை பெற்றெடுத்தது நீங்கள் பெயர் சூட்டுவதும் நானா வேலைதானே சரி பெயரை சூட்டணும் இவ்வளவுதானே ஆமா முகமோ குரங்கு முகம் உடலோ நர உடல் தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவ இந்திரனுக்கும் அந்த அருணா தேவிக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு வாலி இந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் இந்த குழந்தையின் முகத்தையும் பார்த்தாயா முகமோ குரங்கு முகம் உடலோ நர உடல் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் நீங்கள் உங்களுக்கும் அந்த அருணாதேவிக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு சுக்ரீவன் நான் வந்த வேலை முடிந்தது பெயரை சூட்டி விட்டு நான் வரேன் நான் என் வேலை பார்க்க போறேன் ஐயோ நாரதா இப்படி நாங்கள் இருவரும் கரத்தில் குழந்தையோடு சென்றால் தேவர்கள் அனைவரும் பார்த்து எங்களை பார்த்து நகைக்க மாட்டார்கள் இந்த குழந்தையோடு தேவலோகம் சென்றால் உன்னை பார்த்து நகைப்பார்கள் ஆமா சரி அது ஏற்கனவே யோசனை பண்ணிருக்கணும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் இந்த குழந்தையை நீதான் எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வேண்டும் எங்களால் செல்ல முடியாது நீங்களும் இந்த குழந்தையை எடுத்துட்டு போக முடியாது 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 அது ஆவாத கதை அவமானம் சரி சரி அவர கதை பாரு சரி நாரதா வந்த வேலை முடிந்து விட்டது சென்று வருகிறோம் இருவரும் குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள் பெயரை சூட்டி விட்டேன்
இந்த 2 குழந்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள். சரி, இந்த குழந்தை எங்கு ஒப்படைப்பது? அதோ பார்த்தாயா, மதகமா வனத்தில் ரிஷி ஒருவர் இருக்கின்றார். அந்த ரிஷி இடத்தில் இந்த 2 குழந்தைகளை ஒப்படைத்து விட்டால் எதிர்காலத்தில் அண்ணன் தம்பியாக சீரம் சிறப்போடு வாழ்வார்கள். சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழா, சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா, அது மட்டுமா, நான் நடக்கும் சப்தத்தை கேட்கும் இந்த பூமியானது உயரமானது 6 போர் அலை புரண்டு ஓட வேண்டும்.
அப்படி சீரோடும் சிறப்போடும் இந்த 700 கோடி யோசனை விக்கிரமுள்ள தென்னிலங்கையை 10 சிரம் கொண்டு 20 கரம் கொண்டு தென்னிலங்கை வேந்தன் ராபணேஸ்வரா என்று பெயர் சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நாள்தோறும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய மகோதரனை நல்லா சண்டி கூட நாகூர் கிட்ட பூனை போடுங்க மூச்சில மோர் குழம்பு ஊத்தும் இன்னும் மூச்சா ஊத்தி இழுக்குற வேற யாரும் சும்மா பாக்காதீங்கம்மா ஏன்டா கடையில் வைக்குது போண்டா வேற யாரும் சும்மா பாக்காதீங்கம்மா தூக்கத்துல கனவுல வந்தவட வருவான் பாவி எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசு வேலை அரைக்குறையா நிக்கும் ஐயா இஸ்தும் போய் கொம்போடு சொருவி அந்த பில்டிங் மேல நிப்பாட்டுங்க கட 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 பில்டிங் இல்ல நான் என்ன டிஸ்டி பொம்மையாடா இல்ல டிஸ்டி பொம்மையா நான் கேட்டேன் இல்லங்க டிஸ்டி பொம்மைல பிளாஸ்டிக் பொம்மை ஆமா நாங்க நான் தோற எனக்கு முன்னதாக வரக்கூடிய நீ இன்றைய காலதாமத்துக்கு காரணத்தை சொல்லு எனக்கு முன்னதாக அரசவையில் வந்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய இவ்வளவு நேரம் கழித்து வருகிற காரணம் என்ன? சாப்பாடு அங்க போட்டாங்க டேபிள்ல தான் போட்டாங்க சாப்பிடலையா? சாப்பாடு அங்க டேபிள்ல போட்டாங்க நல்லா முன்ன வைக்கிற மாதிரி 3 முறை வச்சு சாப்பிட்டேன். நான் உன்னை அதையா கேட்டேன். வேறனா அதையாடா கேட்டேன். டேய் காலதாமதத்துக்கு காரணம் என்ன? நான் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு கேட்கலடா. உட்காருங்க. எப்ப என்ன கூட சத்தமா கூப்பிடணும். என் காது கொஞ்சம் செவிடு. செவுடா என் காது செவுடு. என் மொண்டாடி காது செவுடு. எங்க அம்மா காது செவுடு. எங்க அப்பா காது செவுடு. என் பையன் காது செவுடு. மொத்தத்துல சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்ல என் குடும்பம் செவுட்டு குடும்பம். ஆடா பாவிங்களா எப்பரா வாழுறீங்க டேய். காலையில நான் என்ன பண்ண தெரியுமா? காலையில என்ன செய்த? மாட்டத்துக்கு தோல் மேல போட்டுக்கணும். கலப்பி கையில பிடிச்சி கைனிக்கு போனேன். மாட்டா அப்படியே தூக்கி தோல் மேல போட்டுக்கினேன். காலப்பிய கையில பிடிச்சிக்கினே போனாரு. மாட்டை ஓட்டிக்கினேன். காலப்பிக்கு தோல் மேல வச்சு கைனிக்கு போனேன். கைனில போயிட்டு நாட்டங்கால ஓட்டிட்டு மாட்டை பிடிச்சி கம்பத்துல கட்டிட்டு நான் கம்முன்னு வர மாலை உட்காந்துட்டேன். அந்த வழியா ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க வழி போக்கார். ஏன்பா மருவத்தூர் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டாங்க. நான் தான் என் காது தான் செவிடாச்சு. நான் என்ன சொன்னேன்? மாடு வாங்குறது 10,000 5,000 வந்தா மாட்டை விக்கிற மாதிரி இவனுங்க செவட நினைச்சுக்கின்னு கம்முன்னு போயிட்டானுங்க. என் மொண்டாடி சாப்பாடு எடுத்துன்னு வந்தா எனக்கு சாப்பாட்டை போட்டா இங்க நடந்த விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன். அடிய நான் மாட்டை விலைக்கு கேட்டாங்க. அவங்க 10,000 கேட்டாங்க. நான் 5,000 வந்தா குடுக்குற மாதிரி இப்படி சொன்னேன் பாரு. என் மொண்டாடி தான் ஒரு செவிடாச்சு. அவன் நான் சொல்றா நானா கூக்கு அரிசி எடுத்தான்னு உம்மா தானே கூக்கு அரிசி கொடுத்தாங்க. கூல உப்பு 2 ஆவ சொன்ன சும்மா சொல்லக்கூடாதா? இந்த காது சொரிஞ்சினே சொன்னா பாரு. எனக்கு வந்தது கோவம். படவா ராஸ்கல் அம்மா திமிர மாட்டை வித்து உனக்கு கம்பல் செய்து போட சொல்றியா? காதை சொறி எனக்கு ஒரு ஞாபகம். என் முன்னாடி போய் எங்க அம்மாண்ட சொல்லிக்கிறா, அத்தை நீ தானே கூக்கு அரிசி கொடுத்த, உங்க புள்ள கூவுல உப்புலன்றாரு. எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு. அதுக்கு வந்தது கோவம். என்னடி யாருக்கு எதை பேசுற? காது கீழ்ச்சி போடும் ராஸ்கல். நான் அரைப்பறக ஆச்சரியோட அறுவாடிக்கலான்னு போனா என்ன ஆச்சரி வச்சுங்க. உன்ன சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா அப்பா எங்க அப்பாண்ட சொல்றாங்க, உன் மரும சொல்றா நான் அரைப்பறக ஆச்சரியோட அறுவாடிக்கலாம் போனா உன் மரும என்ன ஆச்சரி வச்சுங்கிறான்னு சொல்றா. எங்க அப்பா தான் ஒரு சேவடனாச்சு. அவரு நான் சொல்றாரு, அடிய நான் பீர் தான் குடிச்சேன் பிராந்தி குடிக்கலன்றாரு அவரு. இங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுல பெரிய பையன் இருந்தான். சொந்தக்காரல மெட்ராஸ் வந்துக்கிறான விசேஷத்துக்கு. பையன் நீ என்ன பண்ற? பவஞ்சூருக்கு போயிட்டு சொந்தக்காரல வந்துக்கிறாங்க, ஒரு 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னு. 5 கிலோ பிரியாணி சொந்த பந்தங்களுக்கு சாப்பாடு போறேன். 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னு. அவன் காத்தான் செவிடாச்சு. 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னா அவன் 5 கிலோ பெரிய ஆணி வாங்கிக்கணும் வரான். அதுதான் எப்ப கூட சத்தமா கூட காது கொஞ்சம் செவிடு. சனிங்களா மூதேவிங்களா வா, நீ பண்ணதெல்லாம் சரியா? உங்க அப்பன் குடிக்கிறான்றிய நியாயமா குடிக்கலாமாடா? குடிச்சா அந்த உலகத்துல தப்புடா பாவி. குடி குடி கெடுக்கும், குடி பழக்கோட நலத்தை கெடுக்கணும் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. அத்தையா போய் குடிக்கிறீங்க? சொல்ற பாரு கேட்டுங்க. என்ன
குடி கெடுக்குங்க. குடி கெடுக்கும். குடி பழத்த உடல் நலத்தை கெடுக்குமா? ஆமா. சொல்லும் போது பேசும்போது நல்லா தான் பேசுற. எப்ப முதல்ல காலையில கடை தரப்பாங்கன்னு முத ஆளு போய் ஒயின் ஷாப் உட்காந்துக்கிட்டு முத ஆளு நீ தான். நான் அங்க உட்காந்து உனக்கு எப்படி தெரியும்? அங்க நான் உட்கார்ந்து உனக்கு எப்படி தெரியும்? ஒயின் ஷாப் வந்து நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு எப்படி தெரியுமா? நான் தான் உனக்கு முன்ன போய் உட்காந்துக்கிறேன். இங்க வா. சாப்பாடு சாப்பிடுறோமே. ஆமாங்க சைலண்ட். அப்ப எப்படி சாப்பிடுறோம்? குடிச்சுதான் சாப்பிடுவோம். இந்த பூமி சோறு போடுது. ஆமாங்க. நெல் இந்த பூமியில வாழறது குனிஞ்சி சாப்பிடுறோம். ஆமாங்க. தண்ணி குடிக்கிறோம். அப்ப எப்படி குடிக்கிறோம்? லொடக் மேல பார்த்து குடிக்கிறோம். ஆமாங்க. கீழே குனிஞ்சி சாப்பிடும் போது கண்ணை திறந்து சாப்பிடுறோம். ஆமாங்க. தண்ணி குடிக்கும் போது கண்ணை மேல நல்லா பார்த்து தண்ணி குடிக்கிறோம். ஆமாங்க. சாராயம் குடிக்கும் போது எப்படி குடிக்கிறோம்? கண்ணை மூடி. காரணம் என்ன? காரணம் குடும்பம் நல்லா இருக்கணும் தான். நல்லா குடும்பம் இருக்கணும்னா கண்ணை முடிக்கும் சாராயம் குடிப்பியா? குடிக்காத வீடு குட்டி சவரா கூடும். குடிக்கிற வீடு குப்பு இருக்கும். சனினா அப்படி கிடையாதுடா. கீழே குடிச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் வாழ போற. கண்ணை திறந்து சாப்பிடுற. மேல கங்காதேவி தண்ணி குடுக்குற. அந்த தண்ணி நல்லா திறந்து குடிக்கிற கண்ணை உயிர் வாழ்வதற்காக. இந்த சாராயத்தை கண்ணை முடின்னு குடிக்கிறேன். நான் என்னைக்கா இருந்தாலும் இதை குச்சி கண்ணை முடிக்குன்னு தான் போக போறேன். கேரட் இல்ல பீட்ரூட். அதுக்காக தான்டா சாராயத்தை கண்ணை முடின்னு குடிக்கிறாங்க. ஓ கண்ணை முடிக்கணும். அப்படியே போக வேண்டியது தான். கண்ணை முடிக்கிறேன். அதுக்கு தான் கண்ணை முடின்னு குடிக்கிறாங்க. ஓ குடி சரி போகட்டும். நாங்க சைலண்ட். நான் யார்? முன்ன இடத்துல வந்து காலை கலப்பினார் எங்க அண்ணன். காலைல போய் நாடகம் எப்படி இது கேட்டு போறா அவரு என்ன சொல்லுவாரு? ஏதோ பாக்குறவங்க நேற்று நாடகத்துக்கு போனியப்பா எண்டத்தூருக்கு எப்படி சுமாரா ஆனாங்களப்பா வந்தாவசி ஆளு கேட்பாங்க. நல்லா தான் ஆனாங்க. பாலி முடிச்ச நல்லா தான் ஆனாங்கப்பா. தெரிஞ்சவங்க பார்த்தவங்க சொல்லுவாங்க. சரி அவரை போய் நாடகம் எப்படி கேட்டு போறான் என்ன சொல்லுவாரு? மச்சான் யாரு அது மாதிரி நாடகம் நான் பார்த்ததே இல்லடா. அவர் நான் பார்க்கவே இல்லையா. நான் யார்? என் பெயர் என்ன? என் தாய் தந்தை பெயர் என்ன? நான் யாருக்கு பிறந்தேன் உனக்கு தெரியுமோ? தெரியாது ஐயா. அந்த பரந்த உலகில் சொல்லக்கூடிய அம்மையாருக்கு மகனாக பிறந்தேன். எப்படி தெரியுமா? விக்கிரவாக என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு என்னுடைய தாய் கேகேசிக்கும் திருமணம் நடந்து நீண்ட நாளாக பிள்ளை செல்வம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் என் தாய்க்கு பிள்ளை செல்வம் வேண்டும். உலகத்தில் எல்லாரும் திருமணம் நடந்து ஆளுக்கு ஒரு குழந்தை கரத்தில் வைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பிள்ளை இல்லை என்று வருத்தப்பட்டு என்னுடைய தாய் கவலையோடு சென்று அத்தான் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரொம்ப பணிவாக அத்தான் பிள்ளை செல்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுவார்கள் என்று பணிவாக கேட்டார்கள். அதற்கு என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன? பணிந்த தாயுடன் பணிந்த தாயுடன் நினைந்து முனிவர் கண்ட முனத்தில் சேரும். இருவருக்கு உறவு கூடும். அப்படி கேட்ட உடனே என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். இல்லறத்திலே ஈடுபட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? என்னங்க? தனித்து தாயவன் வயிற்று வருவது என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். அதன் பிறகு 10 மாதம் பொறுத்து என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே இருந்து இந்த உலகத்திலே குதித்து அடுத்து தம்பிகள் உதித்து உலகில்
இரண்ய வேலையிலே நான் பிறந்ததால் அப்படி இரண்ய வேலையிலே நான் பிறந்ததால் எனக்கு ராவணன் என்ற பெயரை சூட்டினார். ஆமா. அடுத்து இரண்டாவது ஜாமத்திலே என்னுடைய தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். மூன்றாவது ஜாமத்திலே என்னுடைய தம்பி விபுடனன் பிறந்தான். நான்காவது ஜாமத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கை சூர்பனகை பிறந்தார். ஆமா. என்னுடைய இரண்டாவது தம்பி கும்பகர்ணனுக்கு எதற்காக கும்பகர்ணன் என்று பெயர் சூட்டினார் தெரியுமா? எதுக்காக? கும்பம் என்றால் குடம். குடம். ஆமா. கர்ணம் என்றால் காது. அப்படி குடம் போன்ற காதை உடையவன் என்னுடைய தம்பி. அதனால் அவனுக்கு கும்பகர்ணன் என்று பெயரை சூட்டினார். கும்பகர்ணன். ஆமா. என்னுடைய தங்கைக்கு சூர்பனகை என்று எதற்காக பெயர் வந்தது தெரியுமா? எதுக்கு? சூர்ப்பம் என்றால் முறம். சூர்ப்பம் என்றால் முறம். நகை என்றால் பற்கள். புரியலையே. டேய், நகைனா சிரிப்பு. உங்க தங்கச்சிக்கு ஒரு நகம் முறம் போன்று பற்கள். பல்லுவா? ஆமா. ஓஹோ. டேய், கேளுங்க கதைய. சூர்ப்பனா முரண்டா, நகைனா பற்கள். அப்படி முறம் போன்ற பற்களை உடையவள், ஆதலால் சூர்ப்ப நகை. கேளுங்க. அவங்க தங்கச்சி ஒரு பல்லு மொறாகலமா? ஆமா. ஒரு பல்லே மொறாகலன்னா அப்ப மத்ததெல்லாம் எவ்வளவு ஆகலாம்? வாடா முன்ன வந்தோம். அதன் பிறகு இப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. எங்க வாழும் தெரியுமா? எங்க? எங்களுடைய தந்தை யார்? முனிவர். முனிவர் கானகத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓஹோ. ஆசிரமம் கிடையாது, சிறிய குடில், சின்ன குடிசை. ஆமா. அந்த குடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயடு இலை கட்ட போது வயடு நம்ம இலை கட்டுவாமா சீக்கிரம். டேய், அவங்க விதி அவங்க தொலைக்கிறாங்க. ஏன்டா அவங்கள கூட முனிவர்கள் எல்லாம் வரிசையாக குடில் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முனிவர்கள். ஆமா. அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? சிறிய குழந்தைகள் என்னடா ஆகும் அது அவ்வளவு நேரம் ஒண்ணு முடிங்க வாடா. ஏதோ தெரிஞ்சு தெரியாம போறாங்க. அத்தை சொல்லி ஒரு நாள் சாணி தெளிக்கிறதுக்கு போய் சாணி எடுத்தா பெரியமா என்ன அது தூக்கல்ல இருந்து போய் மாடு சாணி எடுத்தான்னா நாய் சாணி அப்படி கானகத்திலே ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே அனைத்து பிள்ளைகள் அப்படி பிள்ளைகளோடு பிள்ளைகளாக வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தாயார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னங்க? தலத்தை தாயவள் எடுத்து அனுமதி மிகவும் எங்களுடைய தாயானவள் குடத்தை எடுத்துக்கொண்டு குளத்துக்கு சென்று ஜலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். குளத்திலே தண்ணி எடுத்துன்னு வராங்க குளத்துல போய். அப்படி வரும் பொழுது நாங்கள் எல்லாம் வீதியில விளையாடி கொண்டிருந்தோம் அல்லவா, சின்ன பிள்ளைங்க. ஆமா. எங்களை பார்த்து விட்டு எங்களுடைய தாய் அவள் சிரித்துக் கொண்டே வருகிறார்கள். பிள்ளை சொல்லுமே இல்லாத நமக்கு 4 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். ஒரு ஆனந்தம், ஆனந்தத்தோடு சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். நம் பிள்ளைகளும் பிள்ளைகளோடு பிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கிறது என்று சந்தோஷம். அவர்களுக்கு சந்தோஷம், எனக்கு கோபம். ஆமாண்டா, கோபமா? ஆமா. எதற்காக தெரியுமா? தனித்து நாடது தனித்து நாடது இது என்ன மிகவும் சூது, என்ன செய்யற நீ? யாரு அமர வேண்டிய சிம்மாசனத்துல யாரு அமர்றது? இடங்காலியாந்து உட்கார்ந்தாங்க. யாரு ஒண்ணு உட்கார்ந்து தகுதி இல்ல. பஸ்ல சீட்டு தான் உட்கார்த்து இல்லையா? பஸ் சீட்டா இல்லையா? தென்னிலங்கை வந்து ராவணேஸ்வருடைய ஆசனத்துல கேவலம் ஒரு காவல்கார கம்னா பஸ்ல சீட்டு காலியா இருந்தா மீன் கொடுத்து அம்மா சிரித்து கொண்டு வருகிறாயே, நமக்கென்று நாடு கிடையாதா? நமக்கென்று வீடு கிடையாதா?
இந்த கானகத்திலே வாழ்வதுதானா என்று என் தாயை பார்த்து கேட்டேன். நீங்க முறையை விட்டீங்க. ஆமா. அப்பொழுது என் தாய் என்ன உரைத்தார்கள் என்னங்க? மகனே ஓடிவா 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 என்று அழைத்தார்கள். உங்களை? ஆமா. அம்மா நாடு இல்லையா வீடு இல்லையா என்றால் அருகாமையில் ஓடிவா என்று கனகா சிறுமுசம் நாடு இல்லையா வீடு இல்லையா என்று கேட்டேன். அதற்கு என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா? மகனே நாடு இருக்கிறது வீடு இருக்கிறது, ஆனாலும் நீ ஆளக்கூடிய நாட்டை என்னுடைய சக்கரத்தி தேவவன்னி என்று சொல்லக்கூடிய இளபில்லாவின் மகன் குபேரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். குபேரனா? சும்மா இருப்பேனா? சீரிடன் அம்மா கோவத்துல பேசுகிறாரு. சோர்தாங்க போடுகிறாரு. அவர் சோர்தாங்க உடைக்கிறாங்க போடுகிறாங்க. அது பாரு, அது போய் சொல்றேன். நானா சொன்னா? சொன்னீங்க சொன்னியாடா? பொண்ணு மாப்பிள்ளை வந்து சுத்தி போடும்போது எப்படி முன்னவாடா அவ்வளவு கோபம். டேய் சக்கலத்திற்கு யார் தெரியுமா? யாருங்க? என்னுடைய தந்தை விச்சிரவாகு முனிவருக்கு முன்தாரம். ஓ முன்தாரம். ஆமா. அவன் என்னுடைய அண்ணன் குபேரன். குபேரன் அவன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் உரைத்தார்கள். அம்மா எந்த விதத்தில் என்று கேட்டேன். அப்பொழுது என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா? மகனே ஒரு நேரத்திலே வாயு தேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் பெருத்த போட்டி. போட்டி? ஆமா. அது என்ன போட்டி தெரியுமா? நாதி போனீங்களா? போட்டி வாங்கிட்டா போனீங்களா? அட பாவி போட்டிடா. பந்தயம். பலத்திலே சிறந்தவன் நீயா நானான்னு போட்டி. ஓ போட்டி. அந்த போட்டியை பரீட்சித்து பார்ப்பதற்காக மகமேருகிரியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஓஹோ. ஆமா. என்ன கிரி? மகமேருகிரி மலையை போட்டியா வைக்கிறாங்க. அதுல என்ன தெரியுமா? என்னங்க? அந்த வாயுதேவன் உரைக்கிறான், ஏ ஆதிசேடா, நீ பலத்தில் சிறந்தவன் என்று உரைக்கிறாயே, உன்னால் முடிந்தால் நான் இந்த மலையை சாய்த்து விடுகிறேன், தடுத்து நிறுத்தி பார்க்கலாம் என்று. உடனே என்ன செய்தான் தெரியுமா ஆதிசேடன்? தன்னுடைய 1000 தலைகளை மலை மீது வைத்து அழுத்து கொண்டு தன்னுடைய உடலால் அந்த மலையை சுற்றி வளைத்து பிடித்து இறுக்கி பிடித்துக் கொண்டான். மலையை சுத்திக்கின்னு தலை போட்டு அப்படியே அமைக்கணும் ஆதிசேடன். ஆமா. அந்த நேரத்திலே வாயுதேவன் என்ன செய்தான் தெரியுமா? காற்றை வேகமாக வீசுகிறான். ஆமாடா. காற்று வேகமாக வீச 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 தேவ உலகமே புரளுகிறது. தேவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். இந்த நடுக்கத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் என்று பார்த்தால் இங்கே இவர்களுக்கு போட்டி. தேவர்கள் ஓடி வந்தார்கள். ஏ வாயுதேவா, எதற்காக இந்த போட்டி? உங்களுக்கு ஏற்பட்ட போட்டியின் காரணத்தால் என்ன ஆனது? நம்முடைய தேவ உலகம் தான் நஷ்டமாகிறது. பாவி ஆண்டாங்களாம் அங்கே உட்காரமான்னு அங்கே உட்காரமான ஜக்காலத்தி மாதிரி நான் தலைக்கு டை அடிக்க கூடாதா? வீட்டுல என்னத்தான் வேலை உனக்கு? அதை விட உனக்கு ஊர்ல பணம் வட்டிக்கு ஒரு மணிதான் ஏன் மாதிரி போட போறானு பாவி என்கிட்ட கொடுத்து போ. 8 வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தேவலோக புரோகிதர் நமக்குத்தான் நட்டம், அதனால் வேண்டாம் இந்த போட்டியை நிறுத்தி விடுங்கள் உரைத்தார். அப்படி நிறுத்தி விட்ட போது வாயுதேவன் என்ன உரைத்தான் தெரியுமா? ஏ தேவர்களே, என்னை கேட்காதீர்கள், 1000 தலைகளை மலை அழித்துக் கொண்டிருக்கிறார், ஆதிசேடனை போய் கேளுங்கள் உரைத்து விட்டார். உடனே தேவர்கள் பார்த்தார்கள். டேய், நான் மறுத்தேன், அதனால் நான் விட்டு கொடுக்கிறேன். கொஞ்ச நேரம் கம்மி இருங்கம்மா. என் ஜக்காலத்தி மக்களே விட்டு கொடுக்க மாட்டேன் வைத்து விட்டான். உடனே தேவர்கள் என்ன செய்தார்கள்? ஆதிசேடனிடத்தில் சென்று, ஆதிசேடா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பு கிடையாது, சற்று விட்டு கொடு என்று கேட்டார்கள். 1000 தலையில் ஒரு தலையை அசைத்தான், உடலை சற்று தளர்த்தினான், மகமேருகிரி சாய்ந்தது. ஆதிசேடன் என்ன செய்தான்? தளர்த்தினான் உடலை, மலையை அந்த 1000 தள்ளி ஒரு தலை அசைத்தான், மலை சாய்ந்தது. சாய்ந்த பிறகு 3 சுக்கள் ஆனது. 3 சுக்களாக உடைஞ்சது. ஆமா. அதிலே ஒரு சிகரம் தென்கடலிலே போய் விழுந்தது. தென்கடல். இரண்டாவது சிகரம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்தது. ஸ்ரீரங்கம். மூன்றாவது சிகரம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்தது. திருப்பதியில. ஆமா. அப்படி 3 சுக்கள் ஆனது. தென்கடலில் விழுந்தது. அது 4க்கு 4 ஒரு தீவாக மாறியது. தென்கடல் வந்தது. ஆமா. அப்படி தீவாக மாறி இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் என்னுடைய தாயின் சிறிய தந்தை, பெரிய தந்தை, என்னுடைய தாயின் தந்தை 3 பேர். 3 பேர். மாலி, சுமாலி, மாலியவான். அப்படி 3 பேர். அப்படி பிறந்து வளர்ந்த அரக்கர்கள் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அங்கு சென்று அந்த கடலை சரி செய்தார்கள். அந்த தீவை
கடல்ல? ஆமா, கடல்ல தீவு ஆயிடுச்சு இல்ல இந்த மலை. அந்த காலத்துல என்ன பண்ணிக்கிறானுங்க பாரு. டேய், இப்போ ஒரு பாட்டில் திருவுமுள்ள மேல கருத்து அதுக்கு டேய், ஏன் மேல போய் திரும்பி போடுறாங்க வரவங்க. பிறகு என்ன தெரியுமா, அது தீவாக்கி அதற்கு பெயர் சூட்டினார்கள். திரு என்றால் மூன்று, மூன்றில் ஒரு பாகம் அங்கே விழுந்ததால் அதற்கு ஸ்ரீலங்கை 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 என்று பெயர் சூட்டினார்கள். நாடு அளவில் அது தென்னிலங்கை. இந்த மலை தென்கடலில் விழுந்ததால் அதற்கு தென்னிலங்கை என்று பெயர் சூட்டி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சுமார் நீங்க ஒழுங்கா தரப்பு நீங்க என்ன பண்ணீங்க? இருக்கு அதன் பிறகு அரக்கர் ஆயிற்று, ஆணவம் தலைக்கேறியது. தேவர்களை எல்லாம் பிடித்து அடித்தார்கள். தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு ஓடி வந்தான், ஒரே உதையாக உதைத்தான் மூவரையும். பாதாளத்தில் போய் விழுந்தார்கள். மீண்டும் அந்த நாடு பழுந்தடைந்தது. அப்பொழுது என்னுடைய அண்ணன் இருக்கிறான் குபேரன், அவன் சென்றான். அந்த தீவு பழுதடைந்ததை சரி செய்து மறுபடியும் அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுதே போகிறேன், என் தாய்ப்பாட்டன் சொந்தம் என்று ஓடினேன். என் தாய் பார்த்தார்கள், அவன் வரம் பெற்றிருக்கிறான், அவனிடத்தில் சமர் செய்ய உன்னால் முடியாது, நீ வரம் பெற வேண்டும் என்று உரைத்தார்கள். சென்றேன், ஆண்டவனை கண்டேன், அதிக பெரிய வரங்களை பெற்றுக் கொண்டு வந்தேன். கேட்டேன், நாட்டை மரியாதையாக கொடுத்தான். நாட்டை மட்டும் கொடுத்தானா, புஷ்பக விமானத்தை கொடுத்தான், வீர வாளை கொடுத்தான். பெற்றுக் கொண்டு வந்தேன், சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி எட்டு திக்கு மூவல் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன தெரியுமா, இப்பொழுதே புறப்பட வேண்டும். திக்கு விஜயம், ராவணன் திக்கு விஜயம். என்னை விட பலத்திலே, வீரத்திலே, விவேகத்திலே சிறந்தவர் யாரு இருக்கு சொல்லி இருந்தீங்கல்ல? கோபத்துல கரண்டா நாட்டில் வாழும் மக்கள் எல்லாம் என்ன ராவணேஸ்வர தெய்வம் என்று போற்றி வரார்கள். காட்டில் வாழும் முனிவர் கூட்டங்கள் ஏக வளர்த்தும் போது ராவணேஸ்வரர் சொல்லி ஏக வளர்த்திருக்கிறார்களா இல்ல நாராயணன் பேர சொல்றாங்க உள்ள கேட்டீங்களா? என்ன ஆமா. அப்போ இப்போ இது புறப்பட வேண்டிய ராவணத்துக்கு விஜயம்.
அந்த பகவானையே துதித்து வருகின்றோம். பகவான் எப்போது வருவார், காட்சி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். யோகானந்த மனிதரே, சுவாமி, தாசம் தாசம் தாசம். இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சுவாமி? பகவானை துதிக்க வேண்டும். அதனால் நான் பகவானை துதித்து வருகின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? திருப்பதிக்கு நடப்பதையாக செல்கின்றோம். அதனால் அனைவரும் காணிக்க போடுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு இடம் மாநில மக்களிடம் சென்று நீ காணிக்க பெற்று வர வேண்டும். நான் பகவானை துதித்து வருகின்றேன். அப்படியே விட்டு சுவாமி. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மகன் நாடும் சீனிவாசா, ஏழிமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழிமலை வாசா, திருப்பதி மலை அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையும் நெய்யை ஊற்றி வைத்தேன். சாந்தி, என் மனம் முருகிடவே பாடி வந்தேன். என் மனம் இந்த பக்கம் யாரும் இல்லையே. பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் நினைத்ததை முடித்து வைத்தாய் வைகுந்தா, கொடுத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை முடித்து வைத்தாய் வைகுந்தா, முடித்ததை கொடுத்திடுவாய் கோவிந்தா. கீதையில் என்னும் தத்துவமே, உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே, அது உணர்ந்தவள் வாழ்வு என்றும் சத்தியமே. உணர்ந்தவள் வாழ்வு என்றும் சத்தியமே. என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு தூரம் சுற்றி கொண்டு வருவோம், ஒருவர் கூட காணவில்லையே. என்னது? அறிவோ அட, ஏன் கேட்க மாட்டேன்? நான் துணிலாம் வாங்கிட்டாங்க. இது ஆன்லைன்ல புக் பண்ணது இதெல்லாம். எது? எந்த எந்த துணி ஆன்லைன்ல புக் பண்ண? பார் பார், ஜாட்டி அடிக்கிறது, பார் ஜாட்டி அடிக்கிறதுல. ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கு இது வரதுக்கு 1.5 மாசம் ஆகி போச்சு. இது வர்றதுக்கு 1.5 மாசம் ஆயிடுச்சா? எங்க இருந்து ஆன்லைன் புக் பண்ணி எந்த நாட்டுல இருந்து வந்தது? ஹாங்காங். ஹாங்காங்ல இருந்து வந்ததா இது? எங்க சம்சாரத்துக்கு கூட ஒரு பாவாடை ஒன்று தைக்க சொல்லிக்கிறேன் இல்லையே. இதுலயா? நூல் பாவாடை போட்டா குளிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குதா. சரி, இது என்ன இந்த பாவாடை தைச்சிட்டுனா காத்தோட ஃப்ரீயா இருக்கும். சரியா, இது இந்த துணி பேர் என்ன? இது இரும்பகல்ல எடுத்து சோடா கல்ல தைச்சேன். இரும்பு கடையில எடுத்து சோடா கடையில தச்ச. இது என்ன அளவு தெரியுமா? என்ன அளவு? வீரான் தெரியும், பழுப்பு அளவு. பழுப்பு அளவு கிடையாது, இப்போ உனக்கு கொழுப்பு அளவுடா. அறிவோ அறிவோ தலைவா, என்னடா? எவனோ ஹோட்டல்ல வேலை செய்யறவன் காட்டுல வந்து ஸ்ட்ரைக் பண்றானுங்க. ஓ
கேட்டியா கதைய? என்ன எவனோ ஹோட்டல்ல வேலை செய்யறான், காட்டுல வந்து ஸ்ட்ரைக் பண்றானுங்க. ஹோட்டல்ல வேலை செய்து காட்டுல ஸ்ட்ரைக் பண்ணா யாருக்கு தெரியும்? ஐயோ என்னடா கடையில ஸ்ட்ரைக் பண்ணா கடை ஓனர் தடி எடுத்து வாங்கி போடுவான். அங்க அதுதான் காட்டுல ஸ்ட்ரைக் பண்றானுங்க. சொன்னாங்க கேட்டியா? அறிவோம் வெங்காயத்தை அறிவோம், அறிவோம் வெங்காயத்தை அறிவோம். சதாசிவம் 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 சதாசிவம். என்னடா சதாசிவம். நீங்க நாங்க ஹோட்டல்ல வேலை செய்யும் என்ன பேசினா மூஞ்சி மேல கல்லு தூக்கிட்டா ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க வேண்டாம் வராங்க. அரிகரி 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 அரிகரி. மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செய்யறேன். சரி இப்ப மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க இருக்குது. அரி கரி அரி கரி அரி கரி தான் கொட்டுக்கிறீங்களா அங்க? சொல்றேன். முரகரி வருதா முரகரி வருதா முரகரி வருதா. அடா பாய்ங்கோ என்ன ஊட்ட ரசம் ஊத்தோ. ஏய் கேட்டியா கதையே? என்னடா புத்துக்கறி பத்தாதுடா, முரங்கறி வரத்தா. முரங்கறி சொன்னா சூத்து கடுப்பு எடுத்து போறா பாய்ங்கோ. ஆமா என்ன யாரு என்று நீ கேட்கிறாயே? எங்களோட தபத்தை கெடுக்கிட்டே நீ யார்? வா கூட வந்து கடந்தாள் யாரு? நான் யாரு அவர் யாரா? ஆமா பார்க்கும்போது எல்லாம் பைத்தியக்காரா. 10 சிரம் 20 கரம் மெத்த உரம் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கின்றேன். 10 சிரம் 20 கரமுடையவன் ராவணேஸ்வரன் அப்படின்னு காதால் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்க யாரை பத்தி கும்பிடுறீங்க நீங்க? ஆமா என்னுடைய பகவான் பகவான் யாரவன்? என்னுடைய கடவுள் நாராயணன். நாராயணன் கோபாலன் கேசவன் பாண்டரங்கன் ஜனார்தனன் பல பேரை வச்சு ஓராய மாத்திர திருட்டு பையன். அவன் பேரை சொல்றீங்க 10 அவதாரம். 10 அவதாரம் கைத்தி மலையம் மக்களை உன் ஆண்டவன் தான் 10 அவதாரம் எடுப்பானா? என் தலையில் நினைத்தா போதும். எத்தனை அவதாரம் ஒன்னா எடுப்பார்? அவதார புருஷனடா, அவதார புருஷனடா. இதுவரையில் உன்னுடைய கடவுள் என்னென்ன அவதாரம் எடுத்திருக்கின்றார்? முன்னாண்டவன் தான் 10 அவதாரம் எடுப்பானா? என் தலைவன் எத்தனை அவதாரம் ஒன்னா எடுப்பார்? என்னதான் அவதாரம் இப்ப நினைச்சாருனா போதும், பெருசெலி அவதாரம் எடுப்பார். அப்படியே போய் தடியில விட்ட மலாட்டி முட்டைய கடிப்பார். நான் பெரிய சாவு தடி எடுத்துக்கணும் தலைமையில தட்டி கொண்டே இருப்பேன். ஒரு அவதாரம் எடுப்பேன். நீ என்ன அவதாரம் எடுப்பாய்? சொல்லாண்டான்னு உன்னை காக்கலாம் என்ன காக்கலாமா? என்ன காக்கலாம் உன்னை காக்கலாமா? நானும் நினைத்தால் ஒரு அவதாரம் எடுப்பேன். என்ன அவதாரம் எடுப்பாய்? நான் ஓனான அவதாரம் எடுத்து வெய்ய நேரத்துக்கு இந்த பணமத்தில் ஏற்பு தலை ஆட்டிக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்கடா. சொல்ல முடியாது. டேய் உன்னுடைய கடவுளை பெயரை சொல்வதற்கு இந்த எண்டத்தூர் கிராமத்தில் யார் இருக்கின்றார்கள்? அப்படி உன்னுடைய தலைவருடைய பெயரை சொன்னால் 1 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார்கள். காலையில் எழுந்து ஒருவன் காலைக்கடனம் எடுத்து அள்ளுப்பகலும் 60 நாளையும் பகவானே நமோ நாராயணா அப்படி என்று தினமும் யார் ஒருவர் சொல்கின்றானோ அப்போது வைகுந்தத்தில் குறிக்கப்படுகிறது. அவன் இறந்தால் சாலோக சாமிப சாருப சாருச்ச என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி கொடுக்கின்றார். நீ உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் யோகானந்த முனிவர். சொக்காபுர முனிவரா? யோகானந்த முனிவர். போகானந்த முனிவர். போகானந்த முனிவர். போய் வந்த முனிவரா? இந்த முனி பசங்கள் செய்யக்கூடிய யாகத்தால் தான் அவிர்பாகம் கிடைக்கிறது. இந்த அவிர்பாகத்தை உண்டு உண்டு தேவர்கள் பலம் பெறுகிறார். அவர்களால் நம்மை வெல்ல முடியவில்லை. நீங்க என்ன ஏகம் வளர்த்துறீங்களா? எல்லாம் கருவாடு சொல்றீங்களாடா? கருவாடு சொல்லடா. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். என்னுடைய கடவுளை அபச்சாரம். நாங்க படிச்சது +2. அபச்சாரம் விபச்சாரம். ஆனால் இனிமே அவன் பேரை சொல்லாதீங்க. இந்த யாகம் வளர்த்தாதீங்களா? என் பேரை சொல்லுங்கடா. சொல்ல முடியாது. சொல்ல விடுவதில்லை. என்னடா ஆச்சு? என்னடாச்சு? கெத்துல அடிச்சிக்கினே. கெந்தில ஆச்சுனியா? கண்ணத்துல ஆச்சு சொல்றா மூதேவி. கெத்துல அடிச்சிக்கிண்டா பாய். கெத்தி தலைமல வந்து போறேங்கடா. கெத்துல அடிச்சிக்கிண்டா பாய். என்னடா ஆச்சு உனக்கு? யாவுனுக்கு அம்மா ஆதங்கம். ஒரு ஸ்டைல் பண்ண பயப்படுவானுங்க. ஸ்டைல் பா உங்க அண்ணலே நீ அடிச்சிக்கினியா? நல்லா காக்கா கண்ணாட்டம் காட்டுறான் பாரு. டேய் பாரு ஹாஸ்பிடல் போலாம் வாடா பையா. டேய் எங்க ஹாஸ்பிடலுக்கு? ஹாஸ்பிடலுக்கு போடா. நான் வரல. வாடா. டாக்டர் நர்ஸ் எல்லாம் அரகண தூக்கத்துல இருப்பாங்க. அங்க போய் ஊசி போட்டா ஊசி கிச்சு மாத்திக்கிட்டு போட்டு நல்லா கண்ண நொல்ல கண்ண ஆக்கிடுவாங்க. அதனால நான் சித்த வைத்தியமே நான் பண்ணிக்கிறேன். அது என்ன வைத்தியம்? சித்த வைத்தியம்
ஏமா சொல்ற யாரும் தவறாக நினைக்காதீங்க. ஏதோ நாடகத்துக்கு வந்தமா சிரிச்சுமான்னு போகக்கூடாது. ஏன்னா இது நாடகத்தில் சில கருத்துலாம் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். எப்பவுமே ஏன் கண்ணில் அடிப்பட்ட ஏன் ஹாஸ்பிட்டல் போய் ஏன் கம்பெனி நீ என்ன சேவலுக்கு ஒரு மாதிரி கண்ணில் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் போய் 1000-500 கொடுத்து செலவு பண்ணி கிடக்குறீங்க பணத்தை. நான் சொல்ற வைத்தியெல்லாம் கடைப்பிடிங்க, அதெல்லாம் சரியா போயிடும். அது என்ன வைத்தியம் சொல்றா? கண்ணில் அடிப்பட்டுனா ஹாஸ்பிட்டல் போக கூடாதுங்க. என்ன பண்ணு? நாளை இப்போ என் கண்ணு கிளீன் ஆகணும். சரி, நாட்டு வைத்தியம் இங்க எங்கன்னா இது இருக்குமா? கள்ளி மரம். கள்ளிப்பாறை இருக்கும் கையில. கள்ளி மரம் தான். கள்ளிப்பால் அப்படியே விடக்கூடாது. கள்ளிப்பால் ஒரு டம்ளர்ல கொண்டாந்து பாட்டில் ஓடு நல்லா பொறிக்காந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி ரெண்டு ஒன்னா கலந்து இஸ்து போட்டு கால் மேல போட்டு கண்ணை நல்லா இப்படி இஸ்து இதுல ஒரு 10 சொட்டு கூட்டு அப்படியே 10 சொட்டு சும்மா விடக்கூடாது. நல்லா ஒரு 4 அரைக்கு விடணும். அப்படியே தூங்கி 2 கண்ணு தும்ப போடு இருக்குண்டா. தும்ப சொல்லுங்கடா, பேர் சொல்ல முடியாதா? ஒரு பதில் சொல்ல முடியாது. என்னுடைய பகவான் தெரியாது. 10 சிரமடா, 10 சிரம் பாருடா, 10 சிரம். கோபையா, உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? உன்னுடைய கடவுளுக்கு 10 சிரம் 20 கரம் அப்படின்னு சொல்கின்றாய். 10 சிரத்துல ஒரு சிரம் தான் இருக்கின்றது. மீதி 9 சிரம் எங்கே 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 எங்கே? அட பைத்தியக்காரா, 10 சிரம் என்று கூறினாயே, இருப்பது ஒரே சிரம்தான். மீதி 9 சிரம் எங்கே? பணியில் இருந்தால் பெயிண்ட் கலந்து விடும். ஆகதான் அந்த 9 தலையை ஊட்டில் தூக்கி வச்சுக்கிறோம். சரியா போகட்டும் ஐயா. 20 கரமுடையவன் ராவணேஸ்வரன் அப்படி கேள்விப்பட்டிருக்கின்றேன். இருப்பது 2 கரம், மீதி 18 கரம் எங்கே எங்கே? கிராமத்துக்கு குருபோசோட கொடுத்திருக்கிறாங்க. அங்க சண்டை அடிக்க முட்டு கொம்பு கொடுத்திருக்கிறோம். ஐயா சொல்லுடா. அது பரஞ்சோதியா அண்டமாகி இரண்டமோ நாதியா நின்ற நாமோ. அது பரஞ்சோதியா அண்டமாகி இரண்டமோ நாதியா நின்ற நாமோ. அவனுல விட்டு இவன முதல்ல இவன நறுக்கு. இவனும் வாயை திறக்காத வர மாதிரியா? நாராயண உள்ள சொன்னாம நாராயணம். எதற்காக தடுத்து நிறுத்தினாய்? ராவணேஸ்வரா சொல்லு. இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இவர்களை கொல்ல துணிந்து விட்டாய். என்ன தவறு பண்ணாங்களா? இந்த உலகத்தில் அனைவரும் என்னுடைய பெயரை சொல்லி இருக்கிறார்கள். 66 கோடி அசுர மக்களுக்கு தலைவன் ராவணேஸ்வரன் வாழ்க வாழ்க என்று மக்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கானகத்திலே தீயை மூட்டி விட்டு அந்த ஆண்டவன் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவன் பெயரை சொல்லி இந்த யாகத்தை வளர்த்த 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 தேவர்களுக்கு பலம் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால் இவர்களை அழித்தால் யாகம் நடக்காது, தேவர்கள் பலம் உயராது. என்ன
உன்னுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். ஆமா. இவ்வளவுதானே? முனிவர்களே சுவாமி பாருங்கள். ஆ, இவனிடத்தில் நல்ல வாரி கொட்டுங்க. முடியாது. ஆகையால் இவனுடைய பெயரை உச்சரித்து விட்டு நீங்கள் தப்பித்து விடுங்கள். எப்படி உச்சரிக்க வேண்டும்? அவங்களே கேளு. எப்படி சொல்லணும்? ஏடா, நான் சொல்றேன் சொல்லுங்கடா, இது தெரியாத உங்களுக்கு? எப்படி? ஹரி ஓ நமோ நாராயண நமக. என்ன அது கண்ணு போற மாடு ஒதுக்கி அவனுக்கு கூட சேர்ந்து அதே புத்தி எழுது வருது எனக்கு. அவனுக்கு கூட சேர்ந்து அதே புத்தி வருது எனக்கு. ராமநேஸ்வரனை தெய்வம் நாம் எல்லாரும் துதி செய்வோம். எட்டு போறா, எட்டு போறா. ஒரு சோறா சோறு போண்டா. ஒரு வேலைக்கு வர தீனி மாறுது. பாவனேஸ்வரனே தெய்வம் சண்டையா போடுற சண்டை. சரி மனுஷனா நீ உங்கள்கிட்ட பிள்ளைகா பத்தி ஓவராகுது பாரு. நீ ஆச்சா எல்லாம் மூத்திரம் மேஞ்சிங்கண்ணா. அது மூத்திரமானு வேறுவியான்னு தெரியல. அது கொஞ்சம் மோந்து பாருங்களா. பாவனேஸ்வரனே தெய்வம் நாம் எல்லாரும் கால் உங்களை ஆணிகாலா உங்களுக்கு கால் ஆணிகாலாடா உங்களுக்கு. என் தலைவன் உட்காந்துங்கிறாரு. சிவனை பார்த்து அறிவுரை வரத்த வாங்கினாரு. பேட்டா இலவு மஞ்சள் காத்துல பரமரி கிட்டு கிட்டு ஓடியாரணும் என் தலைவனுக்கு. ராமநேஸ்வரனே தெய்வம் ஆமா, போன திங்கக்கிழமை இப்படித்தான் சோத்து பாத்துல சேர் வச்சு 250 பயன் கட்டுவாங்க. சேர் வர தூக்கி யாரு அவங்களே எத்தி கை எடுத்து போட்டு வாங்கி வந்துக்கிறாங்களா. யாரோ சும்மா சேர் ஓடி